அந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மருமக மீனா கூட சமோசா கடையை நடத்திட்டு வந்தாங்க. லக்ஷ்மி அம்மா, எனக்கு ஒரு பிளேட்டு சமோசா கொடுங்க. தன்னுடைய பொண்ணுக்கு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. அந்த பொண்ணும் சாப்பிட்டுட்டு, அம்மா, இந்த சமோசா ரொம்ப ருசியா இருக்கு. லக்ஷ்மி அம்மா, உங்க கடை சமோசா மட்டும் ஆரம்பத்துல இருந்த ருசி இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு. என் பொண்ணுக்கு வெளியில எங்கேயுமே தின்பண்டம் வாங்க மாட்டேன், ஆனா உங்க கடையை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையா வாங்கி தரலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை பத்தி பெருமையா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ஊர்ல லக்ஷ்மி அம்மா சமோசா கடைய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மத்த இடத்துல எல்லாம் ஒரு பிளேட் 50 ரூபானா லக்ஷ்மி அம்மா கடையில மட்டும் 30 ரூபாய் தான். டேஸ்டும் நல்லா இருக்கும், விலையும் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுல செய்யற மாதிரி பார்த்து பக்குவமா செய்யறனால எல்லோருமே அவங்க கடைக்கு தான் போவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வியாபாரம் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு லக்ஷ்மி அம்மா, மீனா, ரவி எல்லோரும் வீட்டுக்கு போனாங்க. நாள் முழுக்கும் வேலை செஞ்ச களைப்புல ரொம்ப அசதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சத்தம் கேடுச்சு. எம்மா லக்ஷ்மி அம்மா, கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு யாரோ வெளியே நின்று கத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வெளியிலயே வரல. எம்மா லக்ஷ்மி அம்மா, எல்லோரும் என்னதான் பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப சத்தமா வெளியே நின்று கூப்பிட்டாரு ஒருத்தர். அதை கேட்டு ரொம்ப பதட்டமா லக்ஷ்மி அம்மா, மீனா, ரவி 3 பேரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர். ஏம்மா, 10ஆம் தேதி தர வேண்டிய வாடகை இன்னைக்கு தேதி 15 ஆச்சு, ஆனா இன்னும் வாடகை வந்து சேரவே இல்லை. மாசம் மாசம் உங்களுக்கு இதே வேலையா போச்சுமா? ஒரு மாசமாவது கரெக்டா கொடுத்துருக்கீங்களா என்ன? சரி, இந்த மாசம் வாடகை என்னாச்சு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, இன்னும் 3 நாள்ல கொடுத்தாருப்பா. என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. கையில இருந்த காசு எல்லாம் மருந்துக்கும் ஆஸ்பத்திரிக்குமே செலவாயிருச்சு. 2-3 நாள் பொறுத்துக்கப்பா, ஏதாவது பண்ணி உன் வாடகைய கொடுத்துட்ற அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அதை கேட்ட வீட்டு ஓனர், எம்மா, பேருக்கு தான் கடை வச்சிருக்கீங்க. ஊர்ல லக்ஷ்மி அம்மா சமோசா கடைன்னு தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனா வாடகை மட்டும் ஒழுங்கா வரதே இல்லை. இன்னும் 3 நாள் தாமா பாப்பேன். வாடகை வரலைனா வீட்டில் இருக்கிற சாமானத்தை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வீட்டை வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போனாரு ஹவுஸ் ஓனர். 3 பேரும் ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப மீனா, அத்தை, ஹவுஸ் ஓனர் சொன்னது கரெக்டு தான். நம்ம கடைய பத்தி தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இல்ல. நம்ம நல்லாதான் சமைக்கிறோம், கூட்டமும் நல்லாதான் வருது. ஆனா நம்ம ரொம்ப கம்மியான விலையில விற்கிறோம். மற்ற இடத்துல எல்லாம் ஒரு தடவை உபயோகப்படுத்தின எண்ணெயத்தான் மறுபடியும் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஒரு தடவை உபயோகப்படுத்தின எண்ணெய மறு தடவை உபயோகப்படுத்துறதே இல்லை. மீண்டும் புதுசாதான் எண்ணெயை எடுத்து சமோசா பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நமக்கு நிறைய நஷ்டம் ஆகுது. இந்த முறை மட்டும் கொஞ்சம் பழைய எண்ணெயை சேர்த்து உபயோகப்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு மீனா சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கும் வேற வழி தெரியாம சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப இல்லாம கொஞ்சம் மட்டும் பழைய எண்ணெயை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால மளிகை பொருள் லிஸ்ட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் செலவு மிச்சமாச்சு. இதே மாதிரியே அடுத்த 3 நாளும் பண்ணினாங்க. அவங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் மிச்சமும் ஆச்சு. கொஞ்சம் தான் பழைய எண்ணெய உபயோகப்படுத்துறதுனால யாராலையும் பெருசா கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியா அந்த மாசம் வாடகையும் கொடுத்தாங்க. ஆமா மீனா, இந்த மாசம் வாடகைய எப்படியா கொடுத்துட்டோம். அடுத்த மாசம் என்னமா பண்ண போறோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கவலையா சொல்லும் போது, அத்தை, நீங்க இந்த சமோசா கடைய 10 வருஷமா நடத்திட்டு வரீங்க. ஆனா பெருசா எந்த லாபமுமே இல்ல. இதே மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் 3 வருஷத்திலேயே பங்களா வீடுன்னு கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கடந்த 3 நாள் மட்டும் நம்ம பழைய எண்ணெய உபயோகப்படுத்துறதுனால நமக்கு கிடைச்ச லாபம் மட்டும் 2000 ரூபாய். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் பழைய எண்ணெய சேர்த்து உபயோகப்படுத்தினா நமக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லத்த, எல்லா பக்கம் ஒரு பிளேட் 50 ரூபாய். நம்ம மட்டும்தான் இனி 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டே இருக்கோம். சமோசாவுடைய ரேட்டும் அதிகப்படுத்துவோம். இதனால நம்மளுடைய வறுமையும் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கும் சரின்னு பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கலப்பட எண்ணெய் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க
கால போக்குல பழைய எண்ணெயை தீர்ற வரைக்கும் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 30 ரூபாய் சமோசாவை 50 ரூபாவா மாத்திட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள்ல ஒருத்தர், ஏம்மா திடீர்னு இப்படி விலைய மாத்திட்டீங்களேம்மா, இவ்வளவு நாளா கரெக்டா தானே இருந்துச்சு. யாப்பா விலைவாசி எல்லாம் அதிகமாயிருச்சு, மற்ற இடத்துல எல்லாம் இதை விட அதிகமாக தான் விற்கிறாங்க அப்படின்னு ரெகுலர் கஸ்டமர்னு பார்க்காம எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சாங்க. பழைய எண்ணெயை அதிகமா உபயோகப்படுத்துறதுனால கொஞ்ச நாள்லயே அவங்க சமோசாவுடைய டேஸ்டும் மாறி போச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க சமோசா சாப்பிட்ற சில பேத்துக்கும் வயிற்று வலியும் வந்துச்சு. அப்ப ஒரு கஸ்டமர், லக்ஷ்மி அம்மா, உங்களோட சமோசா முன்ன மாதிரி இல்ல, டேஸ்டே மாறி போச்சு. அது மட்டும் இல்லம்மா, ரொம்பவே ஆயிலாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, ஏன் சாப்பாட்டவா குறை சொல்றீங்க, பொடிச்சா சாப்பிடுங்க, இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னாங்க. அப்ப இன்னொரு கஸ்டமர், லக்ஷ்மி அம்மா, எப்பவும் போல அக்கௌண்ட்லயே வச்சுக்கோங்க, இந்த மாசம் சம்பளம் வந்தோன்ன மொத்தத்தையும் கொடுத்துட்றேன். ஏப்பா கொஞ்சம் இரு, கையில காசு இருந்தா சாப்பிடு, இனிமேலு அக்கௌண்ட் எல்லாம் கிடையாது, இது என்ன டீ கடையா, அக்கௌண்ட் அப்படி இப்படின்னு இந்த பக்கமெல்லாம் வந்துடாத அப்படின்னு திமிரா பேசவும் ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லோருமே ரெகுலரா வர வாடிக்கையாளர்கள். அவங்க கிட்டயே ரொம்ப கோவமா நடக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய நடவடிக்கை பிடிக்காதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டமும் கம்மியாக ஆரம்பிச்சுது. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் மீனா, அத்தை கொஞ்ச நாளாவே கவனிச்சிங்களா, நம்ம கிட்ட ரெகுலரா சமோசா வாங்குற வாடிக்கையாளர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லத்த, இப்ப எல்லாம் சமோசா மீதியும் ஆயிடுது, பாதி சமோசா கெட்டே போயிடுது, நான் குப்பையில தான் கொட்டுறேன் அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்லும்போது அதுக்கு லக்ஷ்மி அம்மா, கூட்டம் குறைஞ்சா என்ன மீனா, இந்த ஊர்லயே சமோசா கடைனா நம்ம கடை மட்டும்தான் இருக்கு, கவலைப்படாத மீனா, எப்படியும் நம்ம கடைய தேடி வந்துதான் ஆகணும் அப்படின்னு 2 பேரும் ஒரு நினைப்புல தான் இருந்தாங்க. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் ரெகுலரா வாங்குற ஒரு அம்மா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சமோசா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய பொண்ணு, அம்மா இந்த சமோசா சாப்பிட்டு வயிறு வலி தாங்க முடியலம்மா அப்படின்னு அவங்களுடைய பொண்ணு வயிற்று வலியில கஷ்டப்பட்டா. அதை பார்த்து அவங்க அம்மா, ஏம்மா, உங்க சமோசா சாப்பிட்டனாலதான் என் பொண்ணுக்கு வயிற்று வலி வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியும் இப்படித்தான் சமோசா சாப்பிட்டுட்டு வயிற்று வலின்னு இருந்தா. நான் கூட வேற ஏதோ சாப்பிட்ருப்பான் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அதுக்கெல்லாம் காரணம் உங்க கடை சமோசான்னு. இதுதாம்மா கடைசி, இனி உங்க கடையில சமோசாவே வாங்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து அவங்க பொண்ணையும் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மாமியாரும் மருமகளும், என்னத்தான் இது, இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, நம்ம பழைய எண்ணெயை உபயோகப்படுத்தி நல்ல லாபத்தை பார்த்துட்டு இருக்கோம், இவங்க சொல்றத பார்த்தா இனிமேல் நம்ம கடைக்கு யாரும் வரமாட்டாங்க போலத்த, நம்ம என்னத்த பண்றது அப்படின்னு மீனா ரொம்ப கவலையா சொல்லும்போது, யா மீனா, சமோசா கடை ஓடலைன்னா என்ன, கூடவே ஒரு டீ கடையும் போட்டுருவோம், நம்ம ஊர்ல டீ குடிக்காத ஆளே இல்ல, டீ கூட சமோசாவா வாங்கி தானே ஆகணும், அது மட்டும் இல்ல பாலில் நிறைய தண்ணிய கலந்து அதுலயும் லாபத்தை பார்க்கலாம், மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலான்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத ஒருத்தர் கேட்டுக்கிட்டும் இருந்தாரு. அப்போ அந்த கஸ்டமர் ரொம்ப கோவமா, ஏம்மா லக்ஷ்மி அம்மா, இப்ப புரியுது நம்ம ஊர்ல ஏன் சில பேத்துக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னு. எல்லாமே உங்க கடை சமோசா சாப்பிட்றதுனாலதான். நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டமா. பணத்துக்காக இப்படித்தான் மக்களோட ஆரோக்கியத்துல விளையாடுவீங்களா என்ன? இருங்க, இப்பவே போய் இத ஊரை கூட்டி சொல்றேன் அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்ச கஸ்டமர் அங்கிருந்து வேக வேகமா போனாரு. ஊரை கூட்டி இவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் சொல்லவும் செய்தாரு. அது மட்டும் இல்ல, ஊர் மக்கள் நிறைய பேருக்கு இவங்கனாலதான் வயிற்று வலி வந்து உடம்பு சரியில்லாம போச்சுன்னு தெரியவும் வந்துச்சு. தப்பு செய்த லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் எல்லாத்து முன்னாடியும் அவங்க தப்ப ஒத்துக்கவும் செய்தாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர், ஏம்மா லக்ஷ்மி அம்மா, இனிமேல் நீங்க இந்த ஊர்ல சமோசா கடையே போடக்கூடாது அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையில நாங்க இந்த தப்பு பண்ணிட்டோம், பேராசை கண்ணை மறைச்சிருச்சு, எல்லோரும் தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல்
நாங்க இப்படி பண்ண மாட்டோங்கய்யா. சமோசா கடைய நடத்துறனால தான் எங்க குடும்பத்துக்கே சாப்பாடு. பழைய எண்ணெய் எல்லாம் உபயோகப்படுத்த மாட்டோங்கய்யா. திருந்தி அவங்க 2 பேரும் மன்னிப்பையும் கேட்டாங்க. மனுஷனுக்கு ஆசை எப்போ பேராசையா மாறுதோ அப்பவே அவனுடைய கெட்ட காலமும் ஆரம்பிக்குது. அதனால பேராசைப்படாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். பாக்யத்தோட மகன் ராஜு சரியான சோம்பேறி. எந்த வேலையுமே செய்யாம கைத்துக்கட்டல்ல படுத்துக்கிட்டு மொபைல நோண்டிக்கிட்டும் வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் மருமக சுஜா, அத்தை, இந்த வயசான காலத்துல எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊறுகாவை போட்டு வீடு வீடா போய் வித்துக்கிட்டு இருப்பீங்க? இவர் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம இப்படி கஷ்டப்படணும்னு இல்லையே அப்படின்னு சுஜா சொல்லவும், என்ன சுஜா நீ? நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்கிறேன். எனக்கு யாரும் வேலை தர மாட்டேறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? ஏங்க, நம்ம முயற்சி எடுத்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். இப்படி வீட்லயே உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டும் இருந்தா யாரு வேலை தருவாங்க? இந்தாங்க, இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிறவரை போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். என்னம்மா சொல்ற சுஜா? யாருமா அவரு? உனக்கு வேண்டப்பட்டவங்களா? ஆமா அத்தை, என் ஃப்ரெண்டு கீதா கிட்ட இவரோட வேலையை பத்தி சொல்லி வச்சிருந்த. அவ தான் இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து இதுல இருக்கிறவரை போய் பார்க்க சொன்னா. இங்க போனா நிச்சயமா இவருக்கு வேலை கிடைக்கும் அத்தை அப்படின்னு நம்பிக்கையா சொன்னா சுஜா. மறுநாள் காலையில சுஜா சொன்னபடியே அந்த நபரை போய் பார்த்தான். அது ஒரு காய்கறி மண்டி. சார், என் பேரு ராஜு. ஓ, கீதா அனுப்புன ஆளு நீதானா? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? இதுக்கு முன்னாடி எங்கப்பா வேலை செய்த அப்படின்னு வேலு கேட்கவும், ஐயா, இதுக்கு முன்னாடி சில இடத்துல வேலை செஞ்சேங்க. ஆனா யாரும் என்ன நிரந்தரமா வேலைக்கு வச்சுக்கல. இப்ப நீங்க எந்த வேலையும் கொடுத்தாலும் நான் செய்வேங்க அப்படின்னு ராஜு சொல்லவும், இங்க பாரு தம்பி, இது மொத்த வியாபார கடை. வேலை என்னன்னா, தினமும் என் தோட்டத்துல இருந்து தக்காளி பழத்தை பறிச்சுட்டு வந்து சரியான நேரத்துல மார்க்கெட்ல போய் சப்ளை பண்ணணும். அதுதான்ப்பா உன் வேலை, புரியுதா அப்படின்னு முதலாளி வேலு சொல்லவும், சரிங்கய்யா, வேலைய சரியா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வேலைக்கு சேர்ந்தான். நாட்களும் ஓடியது. ஒரு நாள், யாமா சுஜா, சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? எனக்கு ராஜு சாப்பாட்டை வீட்ல இருந்தே எடுத்துட்டு போறான். இந்தாமா, இந்த டிஃபன் பாக்ஸ்ல நிறைச்சு போட்ட கூட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாங்க பாகியாமா. அத்தை, இவ்வளவு சோறு தின்னா அவரு தூங்கிடுவாரு, அப்புறம் எங்க போய் வேலை பார்க்கறது? யாமா சுஜா, அவன் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாமா. வயிறு நிறையா சோறு தின்னாதாமா வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கியமும் டிஃபன் பாக்ஸ் நிறையா சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ராஜுவும் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வழக்கம் போல வேலைக்கு போனான். அங்க போனதும், பசிக்கிற மாதிரி இருக்கே, சரி சரி, சாப்பிட்டுட்டே வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிச்சான். அப்பாடா, வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜு தூங்க ஆரம்பிச்சான். அப்போ தோட்டத்துல மாடு வந்து மேய ஆரம்பிச்சது. பாதி தக்காளி பழம் தீந்தே போச்சு. முதலாளி வேலு அங்க வந்தாரு. மாடெல்லாம் தக்காளி பழத்தை சாப்பிட்டு இருந்ததை பார்த்தோன்ன கோபம் வந்தது முதலாளிக்கு. ஏப்பா ராஜு, எந்திரி அப்படின்னு கோவமா பேசினாரு. அப்ப ராஜு, ஐயா வாங்கய்யா, மன்னிச்சிடுங்கய்யா, கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன். ஏப்பா ராஜு, வேலை நேரத்துல இப்படித்தான் கவனம் இல்லாம தூங்குவியா? அங்க வாரு, மாடு தோட்டத்தை எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கு, பாதி தக்காளி பழத்தை தின்னே ஓடுச்சு அப்படின்னு முதலாளி சொல்லவும், ஐயா மன்னிச்சிடுங்கய்யா, கொஞ்சம் கண்ணு அசந்து தூங்கிட்டேன். எப்பா ராஜு, இப்படி சோம்பேறித்தனமா வேலையில கவனம் இல்லாம இருந்தா எங்க போய் வியாபாரம் பார்க்க முடியும்? இதுதாப்பா உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனி இது மாதிரி நடந்துச்சுன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு வேலு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. ஒரு நாள்
ராஜு வழக்கம் போல தோட்டத்துல தக்காளி எல்லாம் பறிச்சு கூடையில போட்டு வச்சான். வேலை செய்த களைப்புல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் நினைச்சான். ஆனா ராஜு அசந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டான். பறிச்சு வச்ச தக்காளி எல்லாம் நேரம் ஆக ஆக பழுத்தே போச்சு. அப்ப குடோனுக்கு தக்காளி வரும்னு காத்துட்டு இருந்தாரு வேலு. என்ன இந்த ராஜு தக்காளிய கொண்டுட்டு வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்தாரு. ஏன் ராஜு, என்னப்பா நீயே தக்காளிய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராம இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, தக்காளி எல்லாம் பறிச்ச களைப்புல உட்கார்ந்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், யாப்பா ராஜு, நீ பறிச்சு வச்ச தக்காளி எல்லாம் பழுத்தே போயிடுச்சு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அழுகியும் போயிடு. உன்னை வேலைக்கு வச்சதுனால எனக்கு நஷ்டம்தான். இனி உனக்கு இங்க வேலையும் இல்ல ஒன்றும் இல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு முதலாளி கோவமா திட்டி அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான் ராஜு. என்னப்பா ராஜு, எனக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, என்ன முகமெல்லாம் வாடி கிடக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்கவும், அம்மா என் வேலை போச்சுமா, என்னோட சோம்பேறித்தனத்தால கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதனால முதலாளிக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. ஏங்க, எத்தனை முறை தான் உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்றது வேலை நேரத்துல தூங்காதீங்கன்னு? சரி, அதை விடுங்க. என்னதான் நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு முழுசா சொல்லுங்க. சுஜா, காயா இருந்த தக்காளி எல்லாம் பழுத்து போயிடுச்சு. இனி மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள அதெல்லாம் அழுகியும் போயிடுமா அப்படின்னு ராஜு சொல்லவும், சுஜா ராஜுவை அழைச்சு கொண்டு முதலாளி வேலுவை பார்க்க போனான். ஐயா, இவர் அசதியில அவரையும் மறந்து தூங்கிட்டாரு, அதுக்காக வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களேயா? ஏமா, இவனோட சோம்பேறித்தனத்தால என் தக்காளி எல்லாம் மார்க்கெட்டு போறதுக்கு முன்னாடியே பழுத்தும் போயிடுச்சு. இப்படியே வச்சிருந்தனா விடியறதுக்குள்ள அழுகியும் போயிடும். அதுக்கு நஷ்ட ஈடு கேட்டேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? ஐயா, இவ்வளவுதானே, இந்த தக்காளி மொத்தமும் என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராம அதை சரி செய்து திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தக்காளி கூடைகளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சுஜா. முதலாளி வேலு குழம்பி போனாரு. விடியறதுக்குள்ள அழுகி போற தக்காளி எல்லாம் இந்த புள்ள எப்படி சரி பண்ண போகுது? அதுக்கப்புறம் எல்லா தக்காளியும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா சுஜா. என்னம்மா நீ, அழுகி போக போற தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற? இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இது யாரும் வாங்கவும் மாட்டாங்க அப்படின்னு மாமியார் புலம்பவும், அத்தை கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏங்க, இந்தாங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை எல்லாம் போய் கடையில போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை எழுதி ராஜு கிட்ட கொடுத்தான். அவனும் அதை வாங்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் சுஜாவும் மாமியாரும் நைட்டு முழுக்க அந்த தக்காளி எல்லாம் உரிச்சு வேக வச்சாங்க. தக்காளி சாஸும் செய்தா சுஜா. டொமேட்டோ சாஸ் செய்து பாட்டில்ல போட்டு வச்சா. மீதி இருந்த தக்காளி எல்லாம் மாமியார் பாக்கியம் ஊறுகாயும் செய்தாங்க. வெடிஞ்சதும் அதை எடுத்துட்டு போய் முதலாளி கிட்ட கொடுத்தாங்க சுஜாவும் ராஜுவும். என்னம்மா இது? ஐயா, இது தக்காளி சாஸும் தக்காளி ஊறுகாயும். அது சரிம்மா, இதையெல்லாம் வச்சு நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது? ஐயா, அழுகி போயிடும்னு சொன்னீங்களே, அதனால தான் இதையெல்லாம் தக்காளி சாஸும் ஊறுகாயும் பண்ணிட்டோம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் வீணா போகாது, உங்களுக்கும் நஷ்டமும் ஏற்படாது. அது சரிம்மா, எனக்கு தேவை பணம். இந்த ஊறுகாயும் சாஸையும் வச்சு நான் எப்படிம்மா காசாக்க முடியும்? நான் பண்ணறதும் காய்கறி வியாபாரம். ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் கொடுத்துடுங்க, விற்றதுக்கப்புறம் நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். இப்படி செய்தா உங்க வியாபாரமும் அதிகமாகுங்க அப்படின்னு வேலு சொல்லவும், ஏ தம்பி, அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, நீ ஏன் எல்லா பாட்டிலையும் வித்துட்டு வா, உனக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லவும், சுஜா, ஐயா இதெல்லாம் வெறும் சாம்பிள் தாங்க, எங்க வீட்டில் இன்னும் நிறைய இருக்கு,
இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும் வேலுவும் வேற வழியே இல்லாம அந்த ஊறுகாய் பாட்டிலை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். நாட்களும் ஓடிக்கொண்டு இருந்தது. அப்போ வேலுவோட வீட்ல, ஏனுங்க அன்னைக்கு தக்காளி ஊறுகாயும் சாஸும் வாங்கிட்டு வந்தீங்களே, அதே கடையில இருந்து எனக்கு ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஆமா, உனக்கு எதுக்கு 10 பாட்டிலு? அதை வச்சு என்ன பண்ண போற? நீங்க வேறங்க, போன வாட்டி நீங்க எடுத்துட்டு வந்த ஊறுகாயும் சாஸும் ரொம்ப ருசியா இருந்துச்சு. 2 நாள்ல தீந்து போச்சு போங்க. மிச்சம் கொஞ்சம் ஊறுகாய் இருந்ததுன்னு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த ருசி ரொம்ப பிடிச்சி போச்சு. மீண்டும் அந்த ஊறுகாய் பாட்டிலுக்கு வேணும்னுட்டு என்கிட்ட காசையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் வேலுவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ராஜுவும் சுஜாவும் வீடு வீடா சென்று ஊறுகாயும் சாசையும் விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அதுல நல்ல லாபமும் வந்துச்சு. இந்த பக்கம் முதலாளி வேலுவுக்கு 1 கிலோவுக்கு 60 ரூபாய் நின்னுச்சு. தக்காளி வியாபாரத்தை விட இது ரொம்ப அதிகமா லாபமும் கொடுத்துச்சு. வேலு இதை வச்சு புது தொழிலையும் ஆரம்பிச்சா. அதுல ராஜுக்கும் சுஜாக்கும் வேலையும் போட்டு கொடுத்தான். யாமா சுஜா, இப்ப ராஜு சுறுசுறுப்பா வேலைய பாக்கறான். முதல்த்த மாதிரி இல்லம்மா, அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு. ஆமா அத்தை, வேலை இல்லாம சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் தான் வரும். நம்ம ஏதாவது வேலை செய்தாதான் பணமும் சம்பாதிக்க முடியும். ஆமா சுஜா, நீ சொல்றது ரொம்ப சரி. நீ சேர்த்து விட்ட வேலையில உனக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். அதனால இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் கவனமா இருக்கேன். யாமா சுஜா, உன்னாலதாமா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு மாமியார் பாக்கியம் சொல்லவும் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. சோம்பேறித்தனத்தோட இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. பொறுப்போட இருந்து சாதிக்க முயற்சி பண்ணணும்.